जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तवादं मनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणमो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। நம்ம வாழ்க்கையில there's a purpose, there's a goal for everything, for anything and everything we do. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கும் there's a purpose. ஆனா பர்பஸ்ல there is right and wrong. அதுல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு யார் சொல்லி தரணும்? we need a guide for that. அது யாருன்னா நம்ம குருநாதர் தான் அதோட கைடு. இப்ப பிறந்திருக்கோம் அப்படின்னா அதோட பிறந்திருக்கோம் அப்படின்னா what is the purpose? இந்த ஜென்மாவோட பர்பஸ் என்ன அப்படின்னா அதுக்கு என்ன கரெக்டான பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்ற. படைப்பின் காரணம் பட்டவர் தனமா விட பெற அடைவதே உந்தி பெற விஷய அனுபவம் இல்லை உந்தி பெற. அவர் சொல்ற படைப்பின் காரணம் பட்டவர் தனமா. இட் இஸ் so obvious. என்னது அப்படின்னா வீடு பேரு அடைவதே, முக்தி அடையிறது, பகவானுடைய சரண கமலத்தை அடையிறது தான் படைப்பின் காரணம். விஷயானுபவம் இல்லை, மெட்டீரியலிஸ்டிக் பிளஷர்ஸ் இல்லை அப்படின்னு குருநாதர் சொல்றார். பார்த்தோம் அப்படின்னா குருநாதர் சொல்லலை அப்படின்னா இது நமக்கு புரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது தான். the role a guru plays in each of our lives is immense, is immeasurable. அதனால்தான் ஸ்காந்த புராணத்துல ஒரு ஸ்லோகம், சிந்தாமணிர் லோகசுகம் சுரதுர்ஹோ ஸ்வர்க சம்பதம் பரியச்சதி குருஹூ பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். யோகிகளுக்கும் துர்லபமான வைகுண்டத்தை குருநாதர் நம்ம இடத்துல பிரீத்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் வந்து சர்வ சுலபமா ஈஸியா கொடுத்துறாரு. அத ஆயிரக்கணக்கான ஜென்மா எடுத்தும் எவ்வளோ கடுமையான சாதனைகள் பண்ணியும் எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையோ, எந்த ஒரு விஷயம் துர்லபமோ அந்த ஒரு விஷயத்த குருநாதர் வந்து க்ஷண மாத்திரத்துல அவரோட கடைக்கண் பார்வையிலேயே நமக்கு கொடுக்குற அப்படின்னா ஒரு குருநாதருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன் அவர் லைஃப்ஸ் இஸ் இம்மெஷரபிள் இல்லையா. இது வந்து குரு கிருபையோடைய ஒரு குரு கிருபை, குருவோட மகத்துவம் அது வந்து நம்ம வந்து அநேக பக்த சரித்திரங்கள் இதிகாச புராணங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏகநாத சரித்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட குரு ஜனார்தன சுவாமி அப்படிங்கிறவர் அவர் குரு. அவர் வந்து ஏகநாதர் வந்து குருவை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு போறார். தரிசனம் பண்ணிட்டு ஒண்ணுமே கேட்கல. அவர் தரிசனத்திலேயே திருப்தி அடைஞ்சிட்டார். ஏன்னா அவர் சொல்றார் குருநாதர் தரிசனம் கிடைச்சிருத்து வேற என்ன கேட்கணும். ஏன்னா நம்ம குருநாதரை போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது கேட்போம் இல்லையா. அது மெட்டீரியலிஸ்டிக் விஷயமாவோ இது வேணும் அது வேணும் கேட்போமோ, இல்ல மோட்சம் வேணும்னு கேட்போம், ஏதாவது ஒண்ணு கேட்போம் இல்லையா. ஆனா ஏகநாதர் சொல்ற நான் என்ன கேட்கணும், குருநாதரோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருத்து வேற என்ன தேவை, எனக்கு வேற என்ன வேணும் எனக்கு அப்படின்னு. அதனால வேற எதுவுமே கேட்கல. அவர் ஜனார்தன சுவாமியும் கேட்காம திரும்பிட்டார். தரிசனம் மட்டும் பண்ணிட்டு திரும்பிட்டார். ஜனார்தன சுவாமி இவரை பார்த்தோன்னே அவருக்கு ஜனார்தன சுவாமி அவரை பார்த்தோன்னே ஏகநாதரை பார்த்தோன்னே அவருக்கு புரியுறது he something special அப்படின்னு புரியுறது ஜனார்தன சுவாமிக்கு. அதனால சொல்ற நீ ஆசிரமத்தோடய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துடைய அப்படிங்கிறார். அவரும் சரி அப்படிங்கிறார். சொல்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியம் எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு 12 வருஷம் அது பார்த்துட்டு இருக்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சமயத்துல வரவு செலவு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைசா விட்டு போயிடுறது, டேலியில வரல. அது வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ராத்திரி பூரா தூங்காம கஷ்டப்பட்டு திருப்பி டேலி பண்ணிட்டு திருப்பி பார்த்துட்டு அந்த ஒரு பைசா எப்படி போகும்னு. நம்மள ஒரு பைசா தானே பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு விடல. அந்த ஒரு பைசாவே விடணும், கரெக்டா கணக்குல வரணும்னு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை, அது குரு கைங்கரியம். பெரியவாள்லாம் சொல்லுவா ஒரு வேலையா ஒரு விஷயத்த வேலையா பண்றதுக்கும் கைங்கரியமா பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னா
ஒரு விஷயத்தை வேலையா பண்றோம் அப்படின்னா we expect something in return. நான் இது பண்ணா எனக்கு இது வேணும், இது பண்ணா இது கிடைக்கும், we expect something in return. ஆனா கைங்கரியமா பண்றோம் அப்படின்னா நம்ம யாருக்காக அந்த வேலையை பண்றோமோ அவள் இடத்துல இருக்கிற பிரேமையினாலேயே வேற எதையுமே எதிர்பார்க்காம அவள் இடத்துல இருக்கிற பிரேமை நான் பண்ணா அவ சந்தோஷப்படுவா, அது ஒன்னே போதும் அப்படின்னு பண்றதுதான் கைங்கரியம். அதனாலதான் பெரியவெல்லாம் சொல்லுவா, குரு கைங்கரியம் பண்ணிட்டு குருநாதர்கிட்ட போயிட்டு நான் இந்த பண்ணேனே எனக்கு இது கொடுக்குறேல, எனக்கு இது பண்றேல அப்படின்னா அதுக்கு நீ கைங்கரியம் பண்ணாமே இருந்துக்கலாம், அது ஒரு வேஸ்ட் அப்படின்றதுனால ஏகநாதரை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு பார்க்கறதுங்கிறது அது அவருக்கு குரு கைங்கரியம். அதனால ஒரு பைசா கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப ராப்பூரா தூங்காம இந்த விளக்கெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு வர திடீர்னு அவருக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சோடனே திடீர்னு கத்துறார், கண்டுகொண்டேன் சத்குருநாதா கண்டுகொண்டேன் அப்படின்னு. ஜனார்தன சுவாமி அலறிச்சு, நீ யாருப்பா என்னப்பா கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. ஏன்னா இந்த இடத்துல ஜனார்தன சுவாமிக்கு இது வந்து புதுசு இல்லை அப்படிமா. ஏன்னா அவர் ஆசிரமத்துல அநேக சிஷ்யர்கள் இருக்கா, எல்லா சிஷ்யர்களும் அப்பப்போ இது வந்து பிரிட்டி ஃப்ரீக்வெண்டா நடக்கிற விஷயமா. எல்லா சில ஒரு சமயம் ஒரு சிஷ்யர் வந்து கண்டுகொண்டே சத்குருநாதா அப்படின்னு கத்துவாள். என்ன அப்படின்னா அவளுக்கு குருநாதர் கிருபையால பகவத் சாட்சாத்காரம் இருக்குமா, அதனால சாட்சாத்காரம் எடுத்து கண்டுகொண்டேன் அப்படின்னு கத்துவாளாம். இப்போ இவர் வந்து கண்டுகொண்டேன்னு கத்தின உடனே ஜனார்தன சுவாமி இவருக்கு சாட்சாத்காரம் எடுத்தா போய் பார்க்கும்போது என்னதப்பா கண்டுட்டேன்னா அந்த ஒரு பைசா கண்டுபிடிச்சிட்டேன் நானு அப்படிங்கிற. என்னப்பா ஒரு பைசா அப்படின்னா அவருக்கு வந்து அந்த சமயம் ஜனார்தன சுவாமிக்கு இவர் ஏகநாதர் மேல அப்பேற்பட்ட ஒரு கிருபை உண்டாருது. அதனால அவருக்கு வந்து நேரா அவரோட உபாசன மூர்த்தி தத்தாத்திரேயர் இல்லையா, அதனால தத்தாத்திரேயர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார், இவனுக்கு தரிசனம் கொடுக்கணும் நீங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ஸோ அதனால அவர் ராத்திரி பிரார்த்தனை பண்றாரு. அடுத்த நாளைக்கு ஏகநாதர் வந்து விழுப்பு வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு போய் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நதிகளை போய் துவைச்சுட்டு எடுத்துன்னு வர வரும்போது அங்க ஒரு மரத்தடியில தத்தாத்திரேயரோட தரிசனம் கிடைக்கிறது ஏகநாதருக்கு. ஏகநாதர் பார்த்து தூரக்கேந்து இப்படி வணங்குறார், தத்தாத்திரேயர் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் போறார், போயிட்டு பக்கத்துல போயிட்டு 3 தடவை பிரதட்சணம் பண்றார். பிரதட்சணம் பண்ணிட்டு உட்காந்து இப்படி நமஸ்காரம் பண்றார், கை நமஸ்காரம் பண்றார். தத்தாத்திரேயர் வந்து அவரோட சரண கமலங்கள்ல ஏகநாதர் தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றார். ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவரும் வந்துட்டார். இப்போ ஜனார்தன சுவாமிக்கு என்ன அப்படின்னா he is so excited. அவர் வந்து ஏகநாதர் எப்படிலாம் வரப்போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு பைசா கண்டுபிடிச்சதுக்கே குருநாதா கண்டுபிடின்னு இவ்வளவு எக்ஸைட்டட், பகவானோட சாட்சாத்காரமே இருக்கு, பகவானோட தரிசனம் கிடைச்சிருக்கு, எப்படிலாம் எக்ஸைட்டடா வரப்போறா, குருநாதா உங்க கிருபையே கிருப்ப அப்படின்லாம் குதிச்சுட்டு வருவானே, ஒரு உண்மத்த நிலையில வருவானே அவன். அந்த உண்மத்த நிலையில இருந்து நான் எப்படி அவனை திரும்ப மீண்டும் நார்மலுக்கு கொண்டு வருதுன்னு அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன். வந்து பார்த்துட்டே இருக்கார், அங்கேருந்து ஏகநாதர் வர எப்படி வரப்போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு, எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு. அவர் பாட்டுக்கு சாதாரணமா வர, இட்ஸ் ஜஸ்ட் லைக் another day அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா வர வந்து துணியை துவச்சு நந்தரோன்னு அதெல்லாம் எடுத்து வளர்த்துறார். குருநாதர் பூஜைக்கு சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்து வைக்கிறார். இப்போ ஜனார்தன சுவாமி ஒரே புஷ்ன்னு போயிடுச்சு, என்னப்பா அது பகவான், நான் நேற்றுக்கு இவர்கிட்ட வேண்டினேனே, தத்தாத்திரேட்ட வேண்டினே, தரிசனம் கிடைச்சிருக்கும் நேரம், ஆனா இவன் அந்த தரிசனம் கிடைச்ச அந்த வைப்ஸே வரலையே இவங்கிட்டேருந்து, தரிசனம் கிடைச்சதா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பக்கத்துல வந்து ஏகநாதர் போய், ஏகநாதா வர்ற வழியில அற்புதமான காரியம் ஏதாவது நடந்ததா அப்படின்னா, இல்லையே அப்படிங்கிறார். வந்து என்ன யோசிச்சு சொல்லுப்பா அப்படின்னா, அதுவா அது நீங்க உபாசனம் பண்ற மூர்த்தி தத்தாத்திரேயர் இருக்கா இல்லையா, அவரோட தரிசனம் கிடைச்சது. இந்த இடத்துல நோட்டீஸ் பண்றது என்ன அப்படின்னா, அவர் வந்து பகவானோட தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்ல, தத்தாத்திரேயரோட தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்ல, நீங்க உபாசனை பண்ற தத்தாத்திரேயரோட தரிசனம் கிடைச்சதுன்னு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் குருநாதர் தான் கண் கொண்ட தெய்வம், அவருக்கு குருநாதர் தான் ஒன்லி தெய்வம் இல்லையா. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் பகவானே குருநாதரோட ரிலேஷன் தான். அவரை பொறுத்த வரைக்கும் தி ஒன்லி ரிலேஷன் இஸ் டுவர்ட்ஸ் திஸ் குரு. மீதி எல்லாமே குருநாதர் உபாசனை பண்ற பகவான், குருநாதர் கிட்டேந்து வர உறவு தானே அவருக்கு. அதனால நீங்க உபாசனை பண்ற மூர்த்திய தத்தாத்திரேயரை நான் தரிசனம் பண்ணேன் அப்படிங்கிற. அப்போ வந்து ஜனார்தன சுவாமி கேட்கிறாரு, என்னப்பா பக்கத்தாவது மாமா பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ற மாதிரி பகவானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற. ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஒண்ணுமே இல்லை, நீ பாட்டுக்கு இப்படி சொல்லி அதோட இப்போ நடந்த விஷயத்தோட கிராவிட்டி உனக்கு புரியலையா? ஏன்னா பகவான தரிசனம் கிடைச்சதுன்னா மூர்ச்சியாகி கீழே விழுவா, இல்லைன்னா உண்மத்த நிலையில வருவா. நீ வந்து சாதாரண ஒரு நடந்த கிராவிட்டி உனக்கு புரியலையா அப்படிங்கும்போது அவர் சொல்ற, நான் மூர்ச்சியா அங்கேயே விழுந்தேனாலோ இல்லை உண்மத்த நிலையில வந்தேனாலோ யாருக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் சொல்ற, குரு கைங்கரியத்துக்கு பங்கம் வந்துடுமே. ஏன்னா இப்போ நீங்க வந்து நான் அங்கேயே மூர்ச்சையை கீழே விழுந்துட்டேன்னா, நீங்க வந்து ஏகநாதா இது பூஜை பண்றதுக்கு இது நேரம் எடுத்து சாமான்லாம் எடுத்து வச்சியா அப்படின்னு கேட்டா, நாங்க போய் மூர்ச்சையை கீழ் விழுந்தேன்னா யாருக்கு அதனால லாபம்? குரு கைங்கரியம் பங்கம் ஏற்பட்டுரும் இல்லையா.
குரு கைங்கரியத்துக்கு பங்கம் ஏற்பட்டுரும் இல்லையா? அதனால எனக்கு குரு கைங்கரியம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால ஒரு குருநாதர் கிருப்பை பகவானுடைய தரிசனத்தையே கொடுக்கும். பக்தனுக்கு குருநாதர் இடத்துல இருக்கிற பக்தி அந்த தரிசனத்தையும் மேலானது குரு கைங்கரியம் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு வர்றாரு இல்லையா? அதனால அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம். அடுத்தது நாமதேவரோட சரித்திரத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, நாமதேவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாண்டுரங்கிட்டே டைரக்ட் டீலிங் அவருக்கு. பாண்டுரங்கிட்ட பேசுவார், அதெல்லாம் பண்ணுவார். அவருக்கு ஒரு சமயம் முக்தாபே வந்து வேகாத பானை அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து ஒரு சமயம் அழுக வருது, கோவம் வருது, ஒரு டிசப்பாயிண்டட் ஃபீலிங்ஸாக பாண்டுரங்கன்ட்ட போய் வந்து பாண்டுரங்க அப்படி சொல்லிட்டா பார்த்தியா அப்படிங்கும்போது, அதுவும் கரெக்டு தானேப்பா அப்படின்ட்டு. அவருக்கு என்ன பண்ணுறாங்க இப்படி சொல்லிட்டு அவங்க கரெக்டு அப்படிங்கிறியே, எனக்கு ஞானம் இல்லையா அப்படிங்கும்போது அவர் சொல்கிற ஞானம் முக்தி அப்படிங்கிற இந்த 2 விஷயம் குருனால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ரைட்டு குருவுக்கு மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கேன். அது எனக்கு கூட இல்லை, அது குருவுக்கு மட்டும்தான் அது இருக்கு. அதனால நீ போய் ஒரு குருநாதரை ஆசிரியை, அப்பதான் ஞானம் கிட்டும், அப்பதான் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு அவர் குருநாதரை ஆசிரியிக்கிறார். இப்போ வந்து நாமதேவ சரித்தில பார்த்தோம்னா பிஃபோர் குரு ஆஃப்டர் குரு அப்படின்னு, பிஃபோர் ஆசிரியச்சிஃபைங் குரு ஆஃப்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து குருநாதர் ஆசிரியக்கிறதுக்கு முன்னாடி நாமதேவர் வந்து அந்த உபாசன மூர்த்தி கிட்ட தான் அவர் வந்து பேசுவார். குருநாதர் ஆசிரியத்துக்கு அப்புறமா அவர் எல்லாத்திலையும் சர்வத்திலையும் பாண்டுரங்கனை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பாண்டுரங்கனுக்கே ஒரு என்ன இது நம்ம சன்னிதி பக்கத்துல வரவே மாட்டேங்கிறானே அவன் அப்படின்னு போய் கேட்கும்போது அவர் சொல்றார், எல்லா இடத்துலையும் உன்னை பார்க்குறேன், உனக்கு வேணா நான் வரல அப்படின்னு சொன்னா, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லா இடத்துலையும் இருக்க, நான் எல்லா இடத்துலையும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அதுதான் குருநாதர் எப்படி வாழ்க்கையை மாத்துறாரு. நாமதேவர் போன்ற மகானோட வாழ்க்கையில கூட அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு குருநாதர் ஒரு ஜீவனோட ஒரு வாழ்க்கை ஒரு பர்சனோட வாழ்க்கையை எப்படி மாத்துறாரு அப்படிங்கிறதுக்கு there is no better example than சபரியோட கதையை தவிர. ஏன்னா ஒரு மிருகத்தோட மிருகமா இருந்த சபரியை எப்படி ஆட்கொண்டு குருநாதர் மதங்க மகரிஷி எப்படி ஆட்கொண்டு என்ன மாதிரி ஒரு எப்படி ஆட்கொள்றாரு அப்படின்னு பாக்குறேன்னா, குருநாதருடைய தரிசனம் இன்னும் கிடைக்கல. குருநாதர் சபரி பார்க்கல, சபரி குருநாதரை தரிசனம் பண்ணல. ஆனா அந்த ஆசிரமத்தோட அந்த பிரசன்ஸ் அந்த பெரிமீட்டருக்கு போகும்போதே அந்த குருநாதருடைய பிரசன்ஸ்னால தனக்குள்ளேயே ஒரு மாறுதலை உணர்ந்து எப்படி மாறுறான்னு பாக்குறோம். அதனாலதான் கடைசியில எந்த சிஷ்யர்களுக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் சபரிக்கு ராமநாமத்தை தீட்சையா கொடுக்கிறார். ராமநாமத்தை கொடுத்து அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாமத்தோட அர்த்தமான நாமி உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்றார். ஸோ 16வது ராமர் தேடி வர்றார். சபரி பாட்டி எங்கன்னு ஆசிரமத்தை தேடி வர்றார். ராமாயணத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா, ராமர் வந்து ஒரு இடத்துல கூட கையேந்தி எதுவும் வாங்கிட்டார், கையேந்தினார் அப்படிங்கிறது, கை நீட்டி எதுவும் வாங்கிட்டார் அப்படிங்கிறது ஒரு இடத்துல கூட கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தான், எங்க அப்படின்னா சபரின் இடத்துல தான் பழம் கொடுக்குறார் அப்படிங்கும்போது கையை நீட்டி வாங்கிக்கிறாரு இல்லையா? அது வந்து எதனாலன்னா குருநாதருடைய கிருபையினால. ராமாயணத்திலேயே கொஞ்சம் ஒரு கப்பல் ஆஃப் காண்டாஸ் பேக் வந்தோம் அப்படின்னா, அயோத்தியா காண்டத்துல கைகேயி வந்து வரம் கேட்கிறா. ராமர், சீதம்மா, லக்ஷ்மணர் 3 பேரும் காட்டுக்கு போயிடுறா. தசரதர் காலகதி அடைகிறார். பரத சத்ருக்னல் விஷயம் போய் அவ வந்து லாஸ்ட் விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டோம். அதுனா பரதனுக்கு வந்து ராஜ்யம் கிடைச்சிடுத்து, அயோத்தியா சாம்ராஜ்யம் கிடைச்சிடுத்து. அப்போ அவருக்கு வந்து என்ன லக்கு பாரு, எனக்கு ஐ வாஸ் நாட் ஈவன் ஃபர்ஸ்ட் இன் லைன் ஃபார் த த்ரோன், எனக்கு போய் கிடைச்சிடுது பாரு, தேங்க்யூம்மா அப்படின்லாம் சொல்லல. வந்து திட்டுற அம்மாவை. ஸோ அவருக்கு என்ன அப்படி சொல்றாருன்னா, எல்லாம் கிடைச்சிடுது ஆனா கூட நமே சாந்தர் பவிஷ்யத்தி அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி போயிடுத்தே, கவலையா இருக்கே, சாந்தி இல்லையே மனசுல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை தேடி ஓடுற. சித்திரகூடத்துல போய் அண்ணாவை தேடி பார்க்கும்போது வால்மீகி மகரிஷி இந்த இடத்துல சொல்ற, ராமர் தரிசனம் பண்ற அப்படிங்கும்போது அவர் சொல்ற, அண்ணாவான ராமரை பார்க்கிறார் தரிசனம் பண்ணாருன்னு சொல்லல, ரைட்ஃபுல் ராஜாவான ராமரை பார்க்கிறாருன்னு தரிசனம் பண்றாருன்னு சொல்லல, அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ராமரை பாக்குறாருன்னு சொல்லல, குரு ஸ்தானத்துல இருக்கிற ராமரை பாக்குறார் அப்படிங்கிறார். வால்மீகி சொல்ற ததர்ஷ பரதோ குரும் அப்படிங்கிறார். குரு ஸ்தானத்துல இருக்கிற ராமரை பாக்குறாரு. அதனாலதான் பரதனுக்கு ராமரை தரிசனம் பண்ண உடனே இத்தனை நேரம் கவலையா வந்தாரனோ, அந்த கவலை எங்க போச்சுன்னே தெரியாம இத்தனை நேரம் கவலையா இருந்தேன், அந்த கவலை எங்க போச்சுன்னு தேடுற அளவுக்கு இருக்கான். ஏன்னா பரதன் வந்து ராமரை தரிசனம் பண்ணிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வந்து மனசுல எந்த கவலையும் இல்லாம பூர்ண சாந்தியா ராமரையே பார்த்துட்டு வேற எங்கேயும் கண்ண அசையும் வேற எங்கேயும் பார்க்க ராமரையே பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு குருவான ராமர் அப்படின்னு இந்த இடத்துல வால்மீகி மகரிஷி சொல்ற. அப்புறம் கொஞ்சம் இப்போ சமீப காலத்துல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பப்பா ராமதாசர்னு ஒரு ராமபக்தர். அவர் வந்து அவரோட சரித்திரத்துல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையை வாழ பிடிக்காம போய் மலையிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுன்னு அவர் வந்து மலையில ஏறி குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கார்.
அந்த சமயமா அவரோட ஒரு லக்கு என்ன அப்படின்னா, ராமதாசர் அங்கேருந்து வந்து பார்க்கும்போது என்னப்பா குதிக்க ரெடியா இருக்கு, என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அந்த அவர் சொல்ற, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, என்னையே பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன், அதனால போய் குதிச்சுலான்னு பிளான் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது ராமதாஸ் சொல்ற, ஒரு சமயம் எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது, எல்லாத்துக்கும் வெறுப்பா தான் இருந்தது, என்ன கண்டே வெறுப்பா தான் இருந்தது. ஆனா அந்த வெறுப்பு மாறுற மாதிரி ஒரு ஔஷதம் எனக்கு கிடைச்சது. அந்த ஔஷதம் கிடைச்ச உடனே எல்லா இடத்துலயும் ஒரு அன்பு வந்துடுத்து, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்கு அந்த ஔஷதம் வேணுமா அப்படிங்கும்போது அவர் வந்து அது என்ன ஔஷதம் அப்படிங்கும்போது, ராமநாமம் தான்ப்பா அந்த ௌஷதம்னு சொல்லிட்டு அந்த ராமநாமத்தையே ஔஷதமா கொடுக்குற. அது வாங்கினோடனே ராமநாமத்துல ஏற்பட்ட பிரீத்தினால, இஷ்டத்தினால குதிக்க வேண்டியவர் ராமதாசர் கூடயே வந்து அவர் கூடயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றார். அப்படிங்கும்போது அப்பேற்பட்டது குரு கிருபை அப்படிங்கிறது மனுஷன் எப்படி மாத்துறது அப்படின்னு. இதே மாதிரி மகாபரிவாரோட சரித்திரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மகாபரிவா வந்து ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி கிராமமா போயிட்டு அங்க போய் கேம்ப் செட்டப் பண்ணிட்டு அங்க வந்து மக்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு நாம பிரச்சாரம் பண்ணிட்டு பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிருக்கிற ஒரு சமயம், அது சமயமா ஒரு கிராமத்தை எடுத்துக்கு வர. அந்த கிராமம் வந்து கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த மூணு ஸ்டேட்டும் ஒரு பார்டர் ஸ்டேட்டா இருக்கு, பார்டர் கிராமமா இருக்கு. அந்த கிராமத்துல வந்து டென்ட் போட்டு கேம்ப் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 27 நாள் கிட்டத்தட்ட இருக்காங்க. அப்போ பெரியவா வந்து அன்னைக்கு சாயந்தரமா கேம்ப்லாம் செட்டப் பண்ணி அன்னைக்கு சாயந்தரமா வந்து கூட இருக்கவளை பார்த்து சொல்றா, நாளைக்கு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணணும், அதுக்கு வேண்டிய வில்வம்லாம் எடுத்துன்னு வாங்கோ அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருவருக்கெல்லாம் போய் தேடுறா. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுறா. ஆனா ஒரு வில்வம் கூட கிடைக்கல, வரமே இல்லை, அங்க எதுவுமே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப வந்து பெரியவாட்ட வந்து சொல்ற, நான் ரொம்ப தேடி பார்த்தோம், உண்மையே இல்லை அப்படிங்கிற. வந்து இல்லையா, பரவாயில்ல, சந்திரமௌலீஸ்வரோட சித்தம் இதுதான்னா அவரோட சங்கல்பம் அது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படுத்துட்டு அடுத்த நாள் காத்தால பார்த்தோன்னா கூட நிறைய வில்வம் இருக்கு அந்த டென்ட் வாசல்ல. பெரியவா கேட்க, யாரு கொண்டு வந்தா அப்படின்னு கேட்கறா. ஏன் தெரியலையே அப்படிங்கிறா. சரி இப்ப கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறா பெரியவா. அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்வம் எடுத்து பூஜை பண்றா. அப்புறம் அடுத்த நாளைக்கு தேடுறா, கிடைக்கல. அதே மாதிரி திருப்பி காத்தால தேடும் வரும்போது ஒரு கூடங்கியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் நடக்காது. அவ பெரியவா சொல்றா, யாராவது வந்து அனுகிரகம் வேணும்னு கைங்கரியம் பண்ணினா அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பா அனுகிரகம் பண்ணிடணும். இது வந்து பேசிக்கலி ஒரு சபரி கதை மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. அனுகிரகம் அது வேணும் பண்ணா அனுகிரகம் பண்ணிடணும், அதனால போய் கண்டிப்பா கட்டாயமா அழிச்சுன்னு கண்டுபிடிச்சு அழிச்சுன்னு வாங்கோ அப்படிங்கும்போது என்ன பண்றா, அடுத்த நாள் ரொம்ப சீக்கிரமாவே 2 பேர் எழுந்துட்டு பாக்குறா யாரு அப்படின்னு. யாரு பண்றா அப்படின்னா, ஒரு மாடு மேய்க்கிற பையன், சின்ன பையன், ஒரு 12-13 வயசு இருக்கிற பையன், மாடு மேய்க்கிற பையன், ஒரு கோமணமும் ஒரு முண்டாசும் கட்டிட்டு கையில அந்த மாடு மேய்க்கிறதுக்கு தடி வச்சிருப்பா இல்லையா, அதையும் வச்சுட்டு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து அந்த கூட நிறைய வில்வத்தை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு கிளம்பும்போது அவளை பார்த்துட்டு, என்னப்பா நீதான் பண்றியா, 2-3 நாள் நீதான் பண்ணிட்டு இருக்கியா, பெரியவா அவனை கூப்பிடுறா அப்படிங்கும்போது அவன் சொல்றான், அபச்சாரம் ஆயிட போறது, எனக்கு எப்படி பழகணும்னு தெரியாது, சம்ஸ்காரம் இல்லை, எனக்கு எப்படி பழகணும்னு எனக்கு தெரியாது, நான் போய் ஏதாவது தப்பு நடந்துடுது அப்படின்னா அனாவசியமான பாவம் வேற வரும், எனக்கு வேண்டாது. அவர் சொல்ற, 2-3 நாளைக்கு முன்னாடி பெரியவா உங்ககிட்ட வில்வம் என்னன்னு கேட்டா இல்லையா, அது கேட்கும்போது அந்த பக்கமா தான் போனா அது என் காதுல விழுந்தது. இங்க இந்த இடத்துலயே ஒரு இடத்துல மட்டும்தான் வில்வ மரம் இருக்கு, அது எனக்கு தெரியும், நான் 2-3 தடவை அங்க போயிருக்கேன், நான் அந்த பக்கமா தான் மாடு மேய்ச்சி இருந்திருக்கேன், அது எனக்கு தெரியும், அதனாலதான் அவர் கேட்டாருங்கிறதுனால தான் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் அபச்சாரம்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறேன். அந்த பையனுக்கு தெலுங்கு மட்டும் தான் தெரியும், வேற எந்த மொழியும் தெரியாது. நம்ம பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத தெலுங்குலயே பேசுறாரு. நீ யாருப்பா, உன் பேர் என்ன அப்படிங்கிற. புரந்தர கேசவலு என் பேரு அப்படின்னு நான் சொல்றான் பையன். அப்பா அம்மா என்ன எங்க இருக்கா, என்ன பண்றா அப்படிங்கும்போது, அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலகத்தை அடைஞ்சுட்டா, நான் தான் வந்து மாடு மேய்ச்சி பால் கறந்து வித்து வரகு எல்லாம் சேகரிச்சு வித்து அந்த மாதிரி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, குழந்தைட்டு என்ன நல்லா விசாரிக்கிறா, எல்லாம் விசாரிச்சுட்டு, நீதான் கைங்கரியம் பண்ணியா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சொல்றான், நான் 2 விஷயம் உங்ககிட்ட கேட்பேன், ஒரு விஷயம் நான் இப்பவே கேட்கறேன், இன்னொரு விஷயம் நான் நீங்க வந்து கேம்ப் முடிச்சுட்டு இந்த கிராமத்துல இருந்து கிளம்பும் போது தான் நான் கேட்பேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா சொல்றேன், சின்ன வயசுல எங்க அப்பா மாடு மேய்க்க போகும்போது நானும் கூட போயிருப்பேன். அவருக்கு வந்து புரந்ததாசர், தியாகராஜ கீர்த்தனை எல்லாம் அவ்வளோ இஷ்டமா இருக்கு, அதனால பாடிண்டே மாடு மேய்ப்பார். அந்த பாட்டெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அது நான் வந்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆசை என்ன அப்படின்னா, அந்த பாட்டெல்லாம் நான் உங்க முன்னாடி பாடுவேன், அது நீங்க உட்காந்து கேட்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆசை அப்படிங்கிற. பேஷா பண்ணிடலாமே, பெரியவா சொல்ல பேஷா பண்ணிடலாமே, நாளைக்கு நான் பூஜையெல்லாம் முடிச்ச உடனே வா,
நீ பாடு, நான் ஒரு இடத்துல உட்காந்து நான் கேட்குறேன் அப்படிங்கிற. ரெண்டாவது என்ன அப்படிங்கிற, ரெண்டாவது நீங்கள் கிளம்பும்போது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிளம்பிட்டான். அவன் பெரியவாளுக்கே சஸ்பென்ஸாக இருக்கு, என்ன கேட்க போறான்னு தெரியல. அடுத்த நாள்லேருந்து பெரியவா வந்து பூஜை பண்ணிட்டு இந்த குழந்தைக்காக வெயிட் பண்றார். இவன் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து பாடுறான். அவனுக்கு தெரிஞ்சது குழந்தைதான் அப்படிங்கிறதுனால சில வார்த்தைகள் தப்பா சொல்றான், ராகம்லாம் தப்பா இருக்கு. அப்போ வந்து பெரியவா என்ன பண்றாருன்னா உட்காந்து கரெக்ட் பண்றாரு. இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பாடணும், இந்த வார்த்தை இப்படி பாடணும், இந்த இடத்துல பிரிக்கூடாது, இப்படி பண்ணணும், இந்த இப்படி பாடு, இது வந்து இந்த பாவத்துல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா சொல்லி கொடுக்குறாரு. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன பாவத்துல பாடியிருக்கார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா சொல்றாரு. அதை அந்த குழந்தை கேட்டு அது இன்னும் எந்துவா இவ்வளோ அதை கற்றுட்டு இன்னும் எந்துவா மேலே பாடுறான். அது ஸோ இந்த மாதிரி 27 நாள் அங்கே இருக்கிற இந்த மாதிரி நடக்கிறது. முடிச்சுட்டு கிளம்பும்போது அந்த கிராம மக்கள் எல்லாருமா வந்து பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்றா. அவ்வளோ பக்தியோட வந்திருக்கா. அதனால எல்லாருக்கும் தகுந்த அனுகிரகங்கள்லாம் பண்ணிட்டு, கிராம பெரியவா எல்லாரும் இருக்கா, எல்லா அனுகிரகங்கள்லாம் பண்ணிட்டு கிளம்பும்போது அவருக்கு சட்டம் ஞாபகம் வருது, இந்த குழந்தை கிளம்பும்போது ரெண்டாவது இது கேட்கறேன்னு நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தேடி வந்து கேட்கிற, ரெண்டாவது என்னப்பா வேணும், என்ன கேட்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கும்போது அந்த குழந்தை கண்ணில் தாரதாரியா தண்ணி வருது. ஏன்னா இவ்வளோ நாள் பெரியவாளோட எப்படி பழகிருக்கான் அந்த குழந்தை, பெரியதுக்கு மனசே இல்லை. அதனால நான் சொல்றேன், எங்க அப்பா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு. அப்பா சொன்னாராம், மாடு மேய்க்கு சொன்னாராம், இந்த கிராமத்துக்கு நிறைய மகான்கள்லாம் வருவா. மகான்கள்லாம் வந்தா அவளை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சதுன்னா அவளுக்கு கைங்கரியம் பண்ணா அவனுக்கு என்ன வேணும்னு அவ கேட்பா. கேட்கும்போது அல்ப மாதிரி இது வேணும் அது வேணும்னு கேட்காத, மோட்சம் வேணும்னு கேளு, அவ கொடுப்பாத அப்படிங்கும்போது இந்த குழந்தை சொல்றா, எங்க அப்பா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கா, அதனால எனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான் அந்த குழந்தை. பெரியவாளுக்கே ஒரு ஆச்சரியம். என்ன அப்படின்னா, சம்ஸ்காரம் இல்லாத பையன், படிப்பறிவு இல்லாத பையன், மாடு மேய்க்கிற பையன் மோட்சம் வேணும்னு எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த கேட்கறானே அப்படின்னு சந்தோஷம் அவருக்கு. அதனால ஒரு சமயம் ஒரு நிமிஷம் இப்படி தியானம் பண்ணிட்டு அவர் சொல்றார், சந்திரமௌலீஸ்வரர் கிருபையால தக்க சமயத்துல உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு தலைவர்னு ஊருக்கு பெரியவரத்து இருப்பாலும் அவர்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த குழந்தைக்கு எந்த சமயத்துல என்ன ஆனாலும் மடத்துக்கு உடனே டெலிகிராம் அனுப்பிச்சுடு அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படிங்கிற வந்துட்டார். இது மாதிரி இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 15-16 வருஷம் ஆறுது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் குளம் இருக்கும் இல்லையா, அந்த குளக்கரையில பெரியவா உட்காந்துட்டு 15-16 வருஷம் கழிச்சு உட்காந்துட்டு இருக்க. 2-3 பேர் இது உட்காந்துட்டு பெரியவா என்னவோ சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பெரியவா வந்து இப்படி ஸ்டிஃபார பேசுறது நிறுத்திட்டார். ஸ்டிஃபா உட்காந்துக்கிறார், கண்ணை மூடிந்து என்னமோ தியானம் பண்றார், ஜபம் பண்றார். திடீர்னு எழுந்துட்டார், குளத்துல போய் வஸ்திரத்தோட தண்டத்தோட போய் மொத்தமா முழுகி எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு கரைக்கு வந்து இப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் என்னமோ ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அப்புறமா திருப்பி வஸ்திரத்தோட தண்டத்தோட ஸ்நானம் பண்றார், திருப்பி வந்து இது மாதிரி ஜபம் பண்றார். இது மாதிரி 7 தடவை ஆகுது. இது வந்து மத்தியானம் ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி 7 தடவை ஸ்ப்ரெட் பண்ணி இது மாதிரி பெரியவா வந்து குளிச்சு இது பண்ணி அப்படின்னு பண்ணிட்டு இருக்கார். கூட வந்த இடத்துல என்ன இது இந்த மாதிரி பண்றாடே, பெரியவா வந்து அகாலத்துல ஸ்நானம் பண்ண மாட்டாளே, இந்த மாதிரி ரிப்பீட்டடா இந்த மாதிரி பண்றாளே, என்ன ஆச்சு, அவளுக்குலாம் கேட்கறதுக்கு பயமா இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 7 தடவை பண்ணிட்டு வரும்போது அங்கேருந்து மடத்துலேருந்து ஒருத்தர் ஓடி வந்து சொல்றார், ஏதோ ஒரு ஊர் டெலிகிராம் வந்திருக்கு, ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஏதோ ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்கான்னு டெலிகிராம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பெரியவா சொல்றார், இது உங்களுக்கு ஞாபகம், உங்க எல்லாரும் கூட இருந்தாலும் நான் எல்லாம் சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 15-16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போகும்போது புரந்தரகேஸ்வரன்னு ஒரு பையன் மோட்சம் வேணும்னு கேட்டான். அந்த பையனை பத்தி தான் டெலிகிராம் வந்திருக்கு, கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு, அந்த பையன் காலகத்தை அடைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்ற. அவனுக்கு விதி என்ன அப்படின்னா, இன்னும் 7 ஜென்மா கழிச்சு தான் அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிறது விதி. அதனாலதான் நான் வந்து சொல்றேன், நான் சந்திரமௌலீஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், இப்பவே இந்த க்ஷணமே அவனுக்கு முக்தி அடையணும்னு, அவன் மோட்சத்துக்கு போயிட்டான், நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். என்ன அப்படின்னா, ஒரு குரு கிருபையால 7 ஜென்மா இன்னும் எடுக்க வேண்டி இருக்க, அந்த 7 ஜென்மத்தையும் ஒரு சிங்கிள் பிரார்த்தனையிலேயே முடிச்சுட்டு தட்சணம் முக்தி கொடுத்துட்டாரு இல்லையா. குரு கிருபை வந்து அதை சொல்றதுக்காக வார்த்தையே இல்லை. the role Guru plays in our lives is immeasurable இல்லையா. இது வந்து அது ஒரு குருநாதர் கிடைக்கணும், சமகாலத்துல இருக்கிற குருநாதர் கிடைக்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட ஒரு துர்லபமான விஷயம் இல்லையா. நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உன்னதமான ஒரு விஷயம் அது. இது வந்து குருநாதரோட கிருபை வந்து சாதாரண மக்களான நமக்கு மட்டும்தான் குரு கிருபை வேணும், குரு அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறதுல, பகவானே மனுஷனா பிறந்தா கூட அவருக்கு அனுகிரகம் வேணும், குரு கிருபை வேணும் அப்படின்னு. இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ராமாயணத்துல பார்க்கலாம். ராமாயணத்துல
ராமராவண ஃபைனல் வார் நடந்துட்டு இருக்கு. ராவணோட தம்பி புத்திரர்கள் எல்லாம் போயாச்சு, தம்பி கும்பகர்ணன் போயாச்சு, மந்திரிகள் எல்லாம் போயாச்சு, ராவணன் மட்டும்தான் பாக்கி. ஃபைனல் டே ஆஃப் வார், ஃபைனல் பேட்டில் வந்து பண்ணிட்டு இருக்கான்னா, ராவணன் வந்து எப்படி சண்டை போடுறான் அப்படின்னா, இட் லுக்ஸ் லைக் சிங்கிள் ஹேண்டட்லி அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான், அவனே he is going to snatch victory from the jaws of defeat அப்படிங்கிற மாதிரி கொல்ல வெறியில ராவணன் சண்டை போட்டுருக்கான். ராமரும் அதுக்கு ஈடு கொடுத்து சண்டை போட்டுருக்காரு. ஆனால் ராமருக்கு என்னன்னா, திடீர்னு அவருக்கு வந்து ஒரு கவலை வந்துடுது மனசுல. என்ன அப்படின்னா, கண்டிப்பா ராவணனை ஜெயிச்சிடுவோம், ஆனா டைம் ஆயிடுது. ஏன்னா பரதன் என்ன சொல்லியிருக்காரு, 14 வருஷம் அண்ட் 1 minute ஆயிடுத்து அப்படின்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. 14 வருஷம் முடிய போறது. ஸோ ராவணனை தோக்கடிச்சு சீதையை மீட்டு அவ்வளோ தூரம் நடந்து நான் போகணுமே, 14 வருஷம் முடிய போறது, இன்னும் எவ்வளோ நாள் இந்த யுத்தம் நீடிக்கும்னே தெரியலையே அப்படின்னு திடீர்னு ராமருக்கு ஒரு காலம் வந்துடுது. அவருக்கு கவலை வந்த மாத்திரத்துல அங்கேருந்து அகஸ்தியர் யுத்த கடத்துக்கு வந்துட்டார். வந்து சொல்றார், ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை ராமருக்கு சொல்லி கொடுத்து அவர் சொல்றார், இதை நீ சொன்ன அப்படின்னா, இந்த ஸ்தோத்திரத்தை நீ சொன்ன அப்படின்னா, பாராயணம் சொன்ன அப்படின்னா அது வந்து தட்சணம் உனக்கு ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ராமரும் அவங்க ஸ்ரத்தையா சொல்லி ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு ஜெயிச்சார் அப்படின்னு. எப்பேற்பட்ட ராமர், பகவானான ராமருக்கும் குரு கிருபை தேவை அப்படிங்கிறது, குருநாதருங்கிற ஒரு ரோல் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ், பகவானுக்கும் அதுதான் அப்படின்னு. எந்த குரு மகிமையை பற்றி பேசணும் ஸ்மரிக்கும் போது நாரதரை பற்றி பேசலை அப்படின்னா இட்ஸ் நாட் கம்ப்ளீட். ஏன்னா நாரதர்னு பார்த்தோம்னா அவர் வந்து எல்லாருக்குமே குரு, அவர் சாட்சாத் பகவானுக்கே அவர் குரு. சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு துருவ சரித்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, துருவன் வந்து 5 வயசு குழந்தை, சின்னம்மா வந்து அப்பா மடியில் உட்காந்து கூடாதுன்னு சொல்லிட்டாங்கிற ரோஷத்துல நான் தவம் பண்ண போறேன்னு வந்து கிளம்பி வந்துட்டான். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது மந்திரம் இதுதான், இந்த ஜபம் பண்ணணும்னு தெரியுமா, இப்படி உட்காந்துக்கணும்னு தெரியுமா, ஆகார நியமம் என்னன்னு தெரியுமா? 5 வயசு குழந்தை ஆஃப்டர் ஆல் இல்லையா, என்ன தெரியும் அந்த குழந்தை? ஏதோ ஒரு ரோஷத்துல கிளம்பி வந்துடுத்தோம். ஆனா நாரதருங்கிற குரு அங்க வந்து அவனுக்கு அந்த குழந்தைக்கு வந்து துவாதசாட்சரி மந்திரத்தை தீட்சையா கொடுத்து, இப்படிதான்ப்பா பிராணாயாமம் இப்படி பண்ணணும், இப்படிதான் ஜபம் பண்ணணும், இப்படிதான் தவம் பண்ணணும், அந்த ஆகார நியமம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல உட்காந்து நீ தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த இடத்துல உட்காந்து நான் தவம் பண்ண சொல்லிட்டு சகல விதமான அனுகிரகமும் பண்றாரு. அவர் சொல்ற, இந்த மாதிரி தபசு பண்ணேன் அப்படின்னா உனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுடாம அவர் யோசிக்கிறார், இதுக்கு மேல ஃபியூச்சர்ல இந்த குழந்தை தபசு பண்றதுக்கு என்ன ஒரு விக்னம் வரும் அப்படின்னு பார்த்தா அதையும் ப்ரீஎம்டிவாவே ஸ்டாப் பண்றாரு. என்ன அப்படின்னா, அப்பா உத்தனபாதர் இருக்காரோன்னு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குழந்தை காட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு he mobilized his entire army. எந்த இடத்துல போய் இருந்தாலும் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு the entire army is mobilized. அந்த இடத்துல நாரதர் அங்கேருந்து வந்து உத்தனபாதர்கிட்ட சொல்றார், புத்திரன் வந்து நன்னா சேஃபா இருக்கான், தபசு பண்ணிட்டு இருக்கான், கொஞ்ச நாள்ல சகல விதமான ஸ்ரேயஸோட சகல விதமான புகழோட உங்ககிட்டயே திரும்ப வந்துடுவான், நீ டோன்ட் வெரி, கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் காத்துன்று அப்படின்னு சொல்லும்போது உத்தானபாதன் சொல்றேன், நீங்க சொல்லிட்டே நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி எல்லாம் திரும்ப கூப்பிட்டு இது சொல்லிட்டேன். ஸோ அதனால என்ன அப்படின்னா, துருவன் வந்து அதுக்கு தபசெல்லாம் 6 மாசம் தபசெல்லாம் முடிச்சு பகவான தரிசனம் கிடைக்கும் போது துருவன் சொல்ற, நான் தபசு பண்ணதுனால நீங்க உங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்து நான் பண்ண தபசின் காரணமா இல்ல, பலனா இல்ல, நான் பண்ண என்னோட பக்தியின் பலனா இல்ல, பக்தியின் காரணமா இல்ல, அது எதுக்கான தரிசனம் கிடைச்சிருக்கு, அது காரணம் என்ன அப்படின்னா, என்னோட குருவான நாரதர் சொல்லியிருக்கார், நீ இந்த மாதிரி தபசு பண்ணேன்னா உனக்கு பகவான தரிசனம் கிடைக்கும்னு. குருவன் வாக்கு காப்பாத்துறதுக்காக, குருவன் வாக்கை சத்தியம் பண்றதுக்காக, குருவன் வாக்குக்காக நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நாரதன் குருவோட வாக்குக்காக வந்திருக்காரு இல்லையா. அடுத்தது பார்த்தோம்னா, பிரகலாதன் வந்து நம்ம எல்லாம் சொல்றோம் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்ப்பஸ்ரீமான் நம்ம கொண்டாடுறோம். எதனால கொண்டாடுறோம், எப்படி கர்ப்பஸ்ரீமான் ஆனார் அப்படின்னா, குருவான நாரதர் கர்ப்பத்துல இருக்கும் போதே நாமத்தை சொல்லி உபதேசம் பண்றதுனாலதான், அனுகிரகம் பண்றதுனாலதான் பிறக்கும் போதே பிரகலாதன் வந்து பரம ஞானியா பரம பக்தனா வர, வாயில முதல் வார்த்தை வரும்போதே நாராயணாங்கிற நாமத்தோட வர எந்த நாமத்தை 33 கோடி தேவர்களும் சொல்ல பயந்தாலோ, யார் இடத்துல சொல்ல பயந்தாலோ, அப்பேற்பட்ட இரண்யகசிபுங்கிற அவ அப்பா கிட்ட கொன்னுடுவேன் அப்படின்னு டெத் த்ரெட்ஸ் எல்லாம் கொடுத்து கூட அது கூட கவலைப்படாம அவர் பாட்டுக்கு நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து மலையிலேருந்து உருட்டியும் அந்த குழந்தைக்கு என்ன தோன்றது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து நான் இவ்வளோ நாராயணான்னு சொல்றேனே, என்னை காப்பாற்ற மாட்டேலே, எங்க அப்பா மனசை மாற்ற மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இடத்துல ஒரு நிமிஷம் கூட வேண்டிக்கல, பிரார்த்தனை பண்ணல. பிரகலாதனுக்கு வந்து என்ன தோன்றது அப்படின்னா, நான் உருண்டு வந்தேன்னா எனக்குள்ள இருக்கிற பகவானுக்கு அடிபட்டுடுமோ, அது எனக்குள்ள இருக்கிற பகவானுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மெச்சூரிட்டி, அப்பேற்பட்ட ஒரு பக்தி, ஒரு ஞானம் பிரகலாதனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா,
குருவான நாரதர் கர்ப்பத்துல இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணதுனாலதான் அப்படின்னு. இப்போ நம்ம எல்லாம் வந்து ராமாயணம் பாராயணம் பண்றோம், ராமரை பத்தி சொல்றோம். முன்னாடி உருகத உளமும் ஓருளமோ ராமாவும் கதையை கேட்டு உருகாத உளமும் ஓருளமோ அப்படின்னு, ராமா உன்னோட கதையை கேட்டு உருகாத உளமும் ஒரு உளமோ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம உருகி உருகி ராமரோட சரித்திரத்தை பார்க்கிறோம், கேட்கிறோம், ஸ்மரிக்கிறோம். இதெல்லாம் எதனால சாத்தியம் அப்படின்னா அன்னைக்கு வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை நம்ம கொடுத்ததுனாலதான். அந்த வால்மீகி மகரிஷியோட சரித்திரத்தை பார்த்தாலே நாரதருங்கிற குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் அவரோட சரித்திரத்துல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். ஒரு சாதாரண ஒரு வேடுவனா, ஒரு ராபர, ஒரு தீஃபா இருந்த அவரை வால்மீகி மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ராமநாம தீட்சையை கூட ராமநாமத்தை கொடுத்து வால்மீகி மகரிஷி அப்படின்னு நம்ம உலகமே கொண்டாடுற அளவுக்கு மாத்தி வச்சார் இல்லையா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வால்மீகி மகரிஷிக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, கோனஸ்மின் சாம்பிரதாம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவிரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஹ சமர்த்தஸ்ச கஷ்சைக பிரியதர்சனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ திதிமான் கோன சூயகः கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா 16 குணங்கள். என்ன 16 குணங்கள் அப்படின்னா குணவான், வீரியவான், தர்மவான், கிருதஜ்ஞ, சத்தியவாக்கு, நல்ல சாரித்திரம், எந்த சிதக்ரோதக, யார் ஒருத்தனை கண்டு தேவர்களே பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு 16 குவாலிட்டிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஒரு மனுஷன் ஒருத்தர் யாராவது இருக்காளா, இந்த 16 ஒருத்தர்கிட்டயே இருக்கணும், அவ இப்ப இருக்கணும், அந்த மாதிரி யாராவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், ஆன்சர் பண்ணுங்கிறதுக்காகவே நாரதர் இவர் ஆசிரமத்துக்கு வர இந்த கேள்வியை கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஒரே ஒருத்தர் இருக்காருப்பா அந்த மாதிரி. யாரு அப்படின்னா இக்ஷ்வாகு வம்சத்துல தசரதன் புதல்வனான ராமச்சந்திர பிரபு அவர் இருக்கார். சொல்ற இந்த 16 குணம் இருக்கா, கேரக்டர்ஸ் இருக்கான்னு கேட்டியே, இந்த 16 மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிடாத, அவருக்கு 16+ இருக்கு. அகணித குணகண பூஷிதராம் அப்படின்னு சொல்லையா, குணக்கடல் அவர் இல்லையா. அது மாதிரி ராம சரித்திரத்தை நாரதர் வந்து முதல்ல வால்மீகி மகரிஷிக்கு சொல்லி அவரின் பிரேரணையினாலதான் வால்மீகி மகரிஷி வந்து ராமாயணத்தையே எழுதினார் இல்லையா. நமக்கு ராமாயணம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நாரதரோட இன்ஸ்பிரேஷன் தான் அது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்வயம் பகவான் வியாச பகவான் போன வாட்டி பார்த்த மாதிரி அவதாரங்கள்லயே வியாசவதம் சிரேஷ்டமான அவதாரம் அப்படிங்கிற அளவுக்கு பெருமை வாய்ந்த அந்த வியாச பகவானுக்கும் அவருக்கு என்ன இருக்குன்னா திடீர்னு அவருக்கு வந்து ஒரு கவலை வந்துட்டான், மனசுல சாந்தி இழந்துட்டாராம். என்ன அப்படின்னா அந்த சாந்தி இழந்துட்டாரா, அந்த சாந்தி எழுந்து அதுக்கு பதில் சொல்றதுக்காக அங்க இருந்து நாரதர் வரும்போது வியாசர் வந்து இந்த மாதிரி மனசு அமைதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாரதர் கேட்கிற இதிகாசம் பாரத பஞ்சமோ வேதா அப்படிங்கிற மகாபாரத இதிகாசத்தை எழுதினேலே என்ன சங்கல்பிச்சு நீ எழுதினேன் அப்படின்னு கேட்கிற. பகவானுடைய குணத்தை சொல்லி எல்லாருக்கும் பகவானுடைய குணத்தை தெரியும்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற. ஆனா பண்ணது அதுவா என்ன, பகவான் was supposed to be the main character. ஆனா மகாபாரதம் எழுதும் போது ஃபைனல் ப்ராடக்ட்லயோ பகவான் was just another character அப்படிங்கிற மாதிரி எழுதி. ஏன்னா எங்கெங்கெல்லாம் ஆரம்பிச்சு அங்காளி பங்காளி சண்டை எல்லாம் சொல்லிவிட்டு பகவானும் எப்படி பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணார், எப்படி இந்த மாதிரி பண்ணார், எப்படி தூது போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி he is just another character அப்படிங்கிற மாதிரி வந்துடுத்து இல்லையா. அதனால நாரதர் சொல்ற வியாச பகவான்கிட்ட சொல்ற, நீங்க வந்து 18வது புராணமான பாகவத புராணம் பண்ணுங்கோ, அதுல பூரா பகவானுடைய சரித்திரத்தையே சொல்லுங்கோ, பூரா பகவானுடைய சரித்திரம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள், பக்த சரித்திரம், பகவான் பக்தர்கள்கிட்ட இப்படிலாம் விளையாடுறார், அவரோட லீலைகள் எல்லாம் பூரா பகவான் he was supposed to be the main character, the only character அப்படிங்கிற மாதிரி பாகவதம் பண்ணுங்கோ அப்படிங்கும்போது அதனால நாரதரின் பிரேரணையாலதான் நமக்கு பாகவதம் பண்ணார். ஸோ பார்த்தோம் அப்படின்னா பாகவதமா இருக்கட்டும் ராமாயணமா இருக்கட்டும் அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நாரத மகரிஷி இல்லையா. ஸோ வியாசர்கிட்ட பேசும்போது நாரதர் சொல்றார், ஒரு சமயம் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையிலையும் குருவின் விளையாட்டு எப்படி தெரியுமா, குருவோட இம்பாக்ட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார்.
சொல்கிறார், முற்பிறவியில் நான் வந்து ஒரு வேலைக்காரியினோட மகனாக தான் இருந்தேன். அந்த சமயம் நாங்கள் இருந்த கிராமத்தில் சாதுர்மாசி விரதமாக சில மகான்கள்லாம் வந்தா. அப்போ வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் கமிட்டி அமைச்சு என்ன சொல்கிறா அப்படின்னா, எங்கள் அம்மாவை தான் வந்து அந்த ஆசிரமத்தை க்ளீன் பண்ணிட்டு வேண்டிய முடிஞ்ச கைங்கரியம்லாம் பண்ணு அப்படின்னு நியமிச்சிருக்கா எங்கள் அம்மா தான். அப்போ வந்து எனக்கு வந்து 3-4 வயசு 5 வயசு குழந்தை தான் நான். எங்கள் அம்மா என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க, இது ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொன்னேன், எனக்கு வந்து நான் சில விஷயத்தான் சொல்லி கொடுத்தா. என்ன அப்படின்னா, மகான்களோட இது பிரசன்ஸில் இருக்கும்போது அவளை வணங்கணும், நமஸ்காரம் பண்ணணும், தன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும், ஒரு 5 வயசு குழந்தையில என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவரும் அவரால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுறார், நமஸ்காரம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறார். அங்கே வந்திருந்தவாளுக்கும் இந்த குழந்தை மேலே இவ்வளோ பக்தியாக இருக்குது, இவ்வளோ பக்தி ஸ்ரத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பிரியம் ஏற்பட்டு சொல்கிற இந்த விஷயம்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பண்ணுறா. இந்த குழந்தையும் வந்து அந்த மகான்களை உச்சிஷ்டத்தையே சாப்பிட்டுட்டு அவளோடையே ஃபுல் இருந்துட்டு முடிஞ்ச கைங்கரியத்தெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்கா. அப்போ வந்து 4 மாதம் முடிஞ்சோடனே அவள் கிளம்பும்போது அந்த குழந்தை வந்து கேவி அழறுது. அப்போ வந்து மகான்கள் என்ன சொல்றா அப்படின்னா, சர்வத்திர இருக்கிற பகவான் உன்னிடத்துலயும் இருக்கார், அந்த பகவானோட பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தை, அந்த அம்மா இருக்காளே, அந்த அம்மா வந்து பாம்பு செத்து போயிட்டா, காலகத்தி அடைஞ்சுட்டா. அப்போ அந்த குழந்தை வந்து எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழ வேண்டி இருக்க, அந்த குழந்தை வந்து பகவானோட சங்கல்பம் இதுதான், தென் சோ பி இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தோன்றதான். கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த மகான்கள் சொன்னா இல்லையா, சர்வத்திர இருக்கிற பகவான் உன்னிடத்துலயும் இருக்கார் அப்படின்னு, அந்த பகவானை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த 5 வயசு குழந்தை. கொஞ்ச நாள் தவம் பண்ணோடனே திடீர்னு சாட்சாத்காரம் மாறுது. ஒரு க்ஷணத்துலேயே மறைஞ்சு போயிடுறது. அந்த குழந்தைக்கு என்னாச்சு திடீர்னு மறைஞ்சு போயிடுது அப்படின்னா, குருஜி கூட பாடல, மின்னல் போலன்றே என் வாழ்வில் ஒரு கணம் தோன்றி மறைந்ததேனோ. அதனால இவர் கேட்கிறார், மறைந்தது ஏனோ அப்படின்னு கேட்கும்போது ஒரு அசரீர வாக்கு கேட்கறது. அந்த வாக்கு சொல்றது, இந்த ஜென்மத்துல உனக்கு சாட்சாத்காரம் கிடையாது, ஆனா அந்த மகான்களோட வார்த்தையினால, மகான்களோட உச்சிஷ்டத்தையே சாப்பிட்டதுனால, மகான்களோட அனுகிரகத்தினால இந்த வந்து க்ஷண மாத்திரத்துல உனக்கு இந்த சாட்சாத்காரம் கிடைச்சது. சொல்ல நீ தபஸ் பண்ணிட்டே இரு, அடுத்த ஜென்மத்துல நீ பிரம்மாவோட மானசபுத்திரா நாரதரா நீ அவதாரம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நாரதர் சொல்ற, அடுத்த ஜென்மத்துல நான் நாரதரா பிறந்திருக்கேன் அப்படிங்கும்போது வியாச பகவான் பக்கத்துல வந்து கேட்கிற, அடுத்த ஜென்மத்துல சாட்சாத்காரம் ஆகும்னு சொல்லிட்டு அசரீர வாக்கு கிடைச்சதோ ஆச்சோ அப்படின்னு கேட்குறேன். அப்போ நாரதர் சொல்ற, ஆச்சாவா, நான் பகவானை ஸ்மரிக்கிறதுக்கு முன்னாடி, என் கண்ணை மூடி ஸ்மரிக்கிறதுக்கு முன்னாடி பகவான் என் ஹிருதயத்துல வந்து உட்கார்ந்துன்றான்பா அப்படின்னு சொல்ற. இது வந்து நாரதர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எப்போதுமே பிரசன்னமா இருப்பார் இல்லையா. அவர் பக்கத்துல நாரதர்ங்கிறது வந்து அவர் வந்து பக்தியின் மறு உருவம். இஸ் த பிரைம் எக்ஸாம்பிள் ஃபார் பக்தி. பக்திக்கு யாராவது எக்ஸாம்பிள் வேணும்னா நாரதரை தாண்டி போக வேண்டாம். இப்போ நாரதர் வந்து அப்படி என்ன பண்ணார் அந்த பக்தி கிடைக்கிறதுக்கு அப்படின்னா, அவர் வந்து தபசு பண்ணாரா, பிரம்மா மாதிரி தபசு பண்ணாரா, இல்லை யாக யஜ்ஞங்கள் ஏதாவது பண்ணாரா, இல்லை கட்டுமையான விரதம் ஏதாவது இருந்தாரா அப்படின்னா, நம்ம வந்து இதிகாச புராணங்களே நிறைய இடத்துல பார்க்கலாம். இது பிரம்மா தபசு பண்ணார், விஸ்வாமித்திரர் தபசு பண்ணார், ஹிரண்யகசிபு தபசு பண்ணா, எவ்வளோ பார்க்குறோம், பகீரதன் தபசு பண்ணா பார்க்குறோம். இந்த முனிவர்கள்ல இந்த யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணா, இந்த ராஜா தபசு இருந்தா, இந்த விரதம் இருந்தா அப்படின்லாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல கூட நாரதர் தபசு பண்ணார் பார்க்கல, ஒரு இடத்துல கூட நாரதர் இந்த விரதம் இருந்தார் பார்க்கல, ஒரு இடத்துல கூட அவர் வந்து இந்த சாதனை பண்ண பார்க்கல. அவர் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சதாசப காலம் அவர் வந்து நாமத்தையே சொல்லிட்டு இருக்கார். அதுதான் அவருடைய that's what he is doing. அந்த நாமத்தின் பலனாலதான் அவருக்கு இப்பேற்பட்ட பக்தியின் பிரைம் எக்ஸாம்பிளா இருக்கான்னு சொல்றோம். அதனாலதான் நாரதர் வந்து he is always happy. அவர் வந்து he always gives out பிரசன்ன வைப்ஸ் இல்லையா. அதனாலதான் பக்கத்துல நாரதரோட சரௌண்டிங் பீப்புள் கூட அந்த பிரசன்ன வைப்ஸ் வந்துடும். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு வரவேற்பு உண்டு. அவர் வந்து சாத்விகள் பக்தாலாத்துக்கும் போயிட்டு வர்றாரு, அங்கேயும் வரவேற்பு உண்டு. பகவானாத்துக்கும் போயிட்டு வர்றாரு. கிருஷ்ணாவதார காலத்துல 18,108 மகிழ்ச்சி காலத்துக்கும் அவர் ஒருத்தராத்துக்கும் போய் பேசிட்டு வருவார், அங்கேயும் வரவேற்பு உண்டு. துஷ்டர்களான ஹிரண்யகசிபாத்துக்கும் போயிட்டு வர்றாரு, ராவணநாத்துக்கும் போயிட்டு வர்றாரு, அங்கேயும் வரவேற்பு உண்டு அவருக்கு. இப்போ துஷ்டர்களாத்துக்கு போறாரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்தி பேசுவாரா அப்படின்னா அவர் சொல்ற அதே விஷயத்தை அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனா அவரோட ரியாக்ஷன் அவருக்கு வரவேற்பு உண்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ராமாயணத்துல ராமராவண பிரதம யுத்தம், இன்று போய் நாளை வான்னு ராமர் சொல்றாரோ அது ராத்திரி சாயந்தரம் நடக்கிறது. கார்த்தால
ராவணன் வந்து கிளம்புறான், ஆர்மி எல்லாம் கூட்டிட்டு வார் கிரை எல்லாம் விழுது கத்தின்ட்டு சண்டை யுத்தத்துக்காக கிளம்புறான். கிளம்பும்போது அங்கேருந்து நாரதர் எதிர்க்க வந்து ராவணா எங்க போற அப்படின்னு கேட்குறாரு. ராவணன் சொல்ற, நான் ராமரோட சண்டை போட யுத்தத்துக்கு போறேன் அப்படிங்கிறார். அப்போ நாரதர் சொல்றாரு, என்னப்பா ராமரோட யுத்தம் பண்றேன்னு மூடத்தனமான காரியம் இல்லையா? ராமர் சுயம் பகவான்பா, அவரோட போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா உன்னால? அதனால நான் சொல்றேன் கேளு, எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகிற ஒரு மார்க்கம் நான் சொல்றேன். சீதாமாவை ராமர்கிட்ட ஒப்படைச்சிட்டோ நீ ராமரோட ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணிடுவேன்னா, அது மாதிரி பீஸ் தான்ப்பா இதுவா போயிடணும், பீஸ் மேக் பீஸ் அப்படின்னு சொல்ற. அப்போ வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் சம்மன் இஸ் சேயிங் திஸ் டு ஹிம். இதுக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கா. அந்த ரியாக்ஷன் அதெல்லாம் முன்னாடிலாம் சொல்லும்போது ராவணோட ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா புரியும். முதல்ல வந்து சுந்தரகாண்டத்துல சீதாமா சொல்ற ராவணன்ட்ட இதே விஷயத்த சொல்றா. அப்போ வந்து ராவணன் சொல்றான், இன்னும் 2 மாசம் டைம் தரேன், நீ மனசை மாத்திக்கலன்னா உன்னை பிரேக்ஃபாஸ்டா கொடுத்துருவா எனக்கு அப்படின்னு. ஃபியூ ஹவர்ஸ்ல ஆஞ்சநேய சுவாமி போய் ராவணன்ட்ட இதே விஷயத்த சொல்ற, வாள்ல நெருப்பு வை அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா விபீஷணர் சொல்ற, ராவணன் சொல்ற, ஒரு குரங்கு ஒரு மந்தி வந்து லங்கா பூரா நெருப்பு வச்சிருக்கு. அந்த குரங்கு வந்து நான் ராமதாசன் வேற கத்திண்டே நெருப்பு வச்சிருக்கு. ஸோ இந்த குரங்கே இப்படி பண்ணிடுத்துன்னா அது வந்து நான் ராமரோட தாசன் அப்படின்னா அந்த ராமர் எப்பேற்பட்டவராக இருப்பார். அண்ணா இதை யோசிச்சு பார்த்து டிசைட் பண்ணணும். சீதாமா திரும்ப ராமர்கிட்ட கொடுத்துடும் அப்படிங்கும்போது, நீ எல்லாம் என் தம்பியா ராட்சச குலத்துக்கே இழுக்கு நிச்சி அப்படின்னு திட்டி எல்லாரும் முன்னாடியும் நெஞ்சில எட்டி உதைச்சு நாடு கடத்தி விடுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதே டைலாக் சொன்னவனுக்கெல்லாம் என்ன கதின்னு பார்த்தோம், ராவணன் எப்படி டீல் பண்ணான்னு பார்த்தோம். இப்போ நாரதரும் இதே சொல்லியிருக்காரு, ராவணன் எப்படி டீல் பண்றான் அப்படின்னா சிரிச்சுன்னே சொல்ற மாதிரி, நீங்க கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி, நான் யுத்தம் பண்றதை பார்த்து ரசிங்க, நான் போய் ராமனை இன்னைக்கு ஜெயிச்சு ஜெயத்தோடு திரும்ப வரப்போறேன். நான் வரும்போது மங்கள வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு ஜெயகோஷம் பண்ணுமோன்னு நீங்க உங்களோட வீணையை டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. வரும்போது உங்களோட வீணையோட சவுண்டு தான் எனக்கு நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு மாதிரி பழகிறானோ. இது எதனால அப்படின்னா, நாரதரோட சரௌண்டிங்ஸ் எல்லாருமே அவர் வந்து நாமத்தை சொல்லி அவரே பிரசன்னமா இருப்பார். அவரோட பிரசன்னம் வந்து இட்ஸ் கண்டேஜியஸ். அதாவது பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் அது வந்து பிரசன்னம் கண்டேஜியஸா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு எல்லா இடத்துலையும் அவருக்கு வரவேற்பு இருக்கு இல்லையா? இப்போ நாரதர் வந்து ஒரு பக்தாளுக்கும் ஒருத்தருக்கும் என்னென்ன எப்படி அனுகிரகம் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். துருவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றார், வியாச பகவானுக்கு எப்படி அனுகிரகம் பண்றாரு ஒன்னெல்லாம் பார்த்தோம். இப்போ அவள்லாம் மகான்கள், சாட்சாத் பகவான் அவளுக்குலாம் அனுகிரகம் பண்றார். இப்போ பாமர மக்களான சாதாரண மக்களான நமக்கெல்லாம் நாரதர் என்ன அனுகிரகம் பண்றார், எப்படி அனுகிரகம் பண்றார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி நம்ம குருநாதர் சொல்ற இந்த பூமியில பிறந்திருக்கோம், இதற்கான பர்பஸ் என்ன அப்படின்னா வீடு பேரை அடைவது, முக்தி அடையிறது தான் இந்த ஜென்மாவோட பர்பஸ் அப்படின்னு சொல்றாருன்னா. முக்தி அடையணும்னா எப்படி முக்தி அடையிறது அப்படின்னா, சாஸ்திரம் சொல்றது ஞானத்வாரா மோட்சம், ஞானத்தினாலதான் முக்தி அடைய முடியும். அந்த ஞானம் நமக்கு எப்படி வரும்னா, பக்தி பண்ணா பக்தினால ஞானம் கிடைக்கும். ஸோ அதனால பக்தி வந்து இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு புரியுது. முக்தி அடையணும்னா நமக்கு பக்தி வேணும்னு புரியுது இல்லையா? ஸோ அதனால நாரதர் நமக்கு பண்ண அனுகிரகம் என்ன அப்படின்னா, பக்தினா என்ன, பக்தி எப்படி பண்ணணும், ஒரு பக்தன் எப்படி இருப்பான், ஒரு பக்தி பண்ணா அதுக்கான பலன் என்ன அப்படின்னு இதெல்லாம் வந்து 84 சூத்திரமா நாரத பக்தி சூத்திரம் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனா நமக்காக கொடுத்துருக்க. அந்த பக்தி எப்படி பண்ணி எப்படி முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நாரத பக்தி சூத்திரம் அப்படிங்கிறது உன்னதமான ஒரு சூத்திரம். அது அந்த சூத்திரத்தை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.